புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். சென்னையை சுற்றி கோவில்களுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்னன்னா, சென்னை வாழ் மக்கள் எப்பவுமே அவசரமா ஏதோ ஒன்றை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறதுனால சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய கோவில்களுடைய அருமை பெருமைகள் தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். நாங்க சும்மா இருப்போமா? சென்னையை சுற்றி பல கோவில்கள் இருக்கு. அந்த கோவில்களுடைய தல வரலாறு என்ன, அங்க அருள்பாலிக்கக்கூடிய ஈசனோ அம்மனோ பெருமாளோ என்ன மாதிரி சக்தி வாய்ந்தவங்கிறத எடுத்துரைக்கிறதுக்காக தான் இந்த தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி. அந்த வகையில சென்னைக்கு மிக அருகாமையில இருக்கக்கூடிய ஒரு கோவிலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கோவிலுடைய தல வரலாறு என்ன, இந்த கோவிலில் அருள்பாலிக்கக்கூடிய ஈசன் என்ன விதமான விஷயங்களை நம்ம மக்களுக்கு செய்ய காத்திருக்காரு அப்படிங்கிறதையும் அழகா எடுத்துரைக்கிறதுக்காக நம்ம அரங்கத்துல இணைந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள். வாங்க சார் சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இன்றைக்கு சென்னைக்கு ரொம்ப அருகில், அதுவும் புந்தமல்லியில இருந்தே நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கோவில் பத்தி பேசலாம் அப்படிங்கறத சொன்னீங்க. அது என்ன கோவில், இங்க இருக்கக்கூடிய ஈசனுடைய வரலாறு என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான கோவில் திருத்தாளீஸ்வரர் பேர், சிவன் பேரு. அரண்வாயில் என்ற ஒரு ஊர்ல, நம்ம பூந்தமல்லியிலிருந்து திருவள்ளூர் போற வழியில திருமழி இசைனா எல்லாருக்குமே தெரியும். ஆமா, திருமழி இசை அப்படி தானீங்கன்னா குண்டுமேடு வெள்ளவேடு அப்படியே நேராக போனீங்கன்னா அரண்வாயில்னு ஒரு ஊர் வரும். சரி. ஸோ திருவள்ளூர்ல இருந்து வரவங்க மணவாள நகரை தாண்டி நேரம் நேகமம் அப்படி தாண்டி வந்தாங்கன்னா அரண்வாயில் வரும். அரண்வாயில்ல இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவில்ல சுவாமியோடைய பேரு திருத்தாளீஸ்வரர். தாளீஸ்வரர் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர். இங்கேயும் சுவாமி பாத்தீங்கன்னா சதுர வடிவத்துல தான் இருப்பார். சித்தர் வழிபட்ட கோவில் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சதுர வடிவத்துல தான் சுவாமி இருக்கார். ரொம்ப முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா, சுவாமிக்கு ஏற்பட்ட பேருடைய வரலாறை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல திரு என்பது ஒரு மிகவும் சுவாமிக்கு எல்லா சுவாமிக்கு முன்னாடி திருன்ற பேர். ஆமா, நீங்க எந்தெந்த ஊர்லாம் திருன்னு ஆரம்பிக்கிறதோ அந்த ஊர்லாம் பாருங்க சிவன் கோயில் ஃபேமஸா இருக்கும். எல்லா இடத்துலயுமே நீங்கள் தமிழ்நாட்டில் வேர்ல்டில் எல்லா ஊரும் எடுத்துங்க, திருன்னு எடுத்துங்க. திருவாரூர், திருவண்ணாமலை, இந்த மாதிரி திருன்னு வந்துட்டாலே அந்த ஊரில் ஒரு சிவாலயம் பிரசித்தி பெற்று இருக்கிறது என்பது பொருள். இப்போ இங்கே அரண்வாயிலில் இருக்கக்கூடிய திருத்தாளீஸ்வரர் என்ன சொல்கிறார் என்றால், பனைமரம் 32 வகைப்படும். பனைமரம், அதில் ஒரு பனைமரத்துடைய பேர் தான் தாலி மரம்னு பேர். ஓ, ஒரு பனை மரத்துடைய பெயர் கொண்டு இங்க ஈசன் குடியிருக்கிறாரா? அந்த 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 தாலி, அதாவது 32 வகையான பனைமரத்துல ஒரு பனைமரத்துடைய வகை தாலி மரம்னு பேரு. அந்த தாலி மரத்தில் இருக்கக்கூடிய பனை ஓலையில் தான் நம் முன்னோர்கள் தாலி செய்து போட்டு கொண்டார்கள். ஆமா, முன்காலத்துல அந்த கலாச்சாரம் தான் இருந்தது இல்லையா? பனை ஓலையில் தாலி செய்து போட்டுக்கொள்வது, அதனால தான் அது தாலி மரம்னே பேரு. அந்த தாலி மரத்தின் அடியிலே தோன்றியவர் சுவாமி என்று வரலாறு. இதுதான் உண்மையும் கூட. அப்ப அவர் சுயம்புலிங்கமா தோன்றினாரா? அவர் சுயம்பா தோன்றியிருக்கிறாரா என்பதை நம் இதுவரைக்கும் நம்மளுடைய ஸ்தல வரலாறுல உறுதியா கூற முடியாது. சுவாமி அந்த சுவாமி இருந்த இடத்துல அந்த தாலி மரங்கள் இருந்ததா சொல்றாங்க. ஒருவேளை முன்னொரு காலத்துல தாலி மரத்து அடியில சுவாமியை வைத்து வழிபட்டார்களான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த சுவாமி சித்தர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கிறார் என்பதை நாம் சதுர வடிவமாக இருக்கக்கூடிய ஆவுடையரை வைத்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அங்க தாலி என்னத்தை குறிக்கிறதுனா, உறுதியாக இருக்கிறதுக்காக தான் அந்த தாலி மரத்துல இருக்கக்கூடிய பனைமரையில நம்ம முன்னோர்கள் தாலி செய்து போட்டிருக்கிறாங்க. பனைமரம் அப்படின்னாலே உறுதி. அதுல 32 வகையில எந்த பனைமரம் இந்த தாலிக்கு நல்லா உறுதியா இருக்கும் அப்படின்னு பார்த்து நம்ம முன்னோர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். அந்த திருத்தாளீஸ்வரர் என்ற பெயரை கொண்டவர் தான் இங்கே நம்ம அருள்பாலிக்கிறார். சித்தர்கள் காலத்தில் வழிபட்டுருக்கிறாங்க. இப்போது முக்கியமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மஞ்சள் கயிறில் போட ஆரம்பித்தேன். ஆமாம், மஞ்சள் கயிறு மஞ்சள் கிழங்கு தான். அதுக்கப்புறம் தான் தாலி தங்கமாக மாறுச்சு. தங்கமாக மாறினதுக்கப்புறம் தான் பிரெஸ்ட் கேன்சர் வர ஆரம்பிச்சது. ஓகே, தங்கத்துக்கும் கேன்சருக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. ரெண்டுத்துக்குமே பயங்கர தொடர்பு உண்டு. யாருக்கு ஏதேனும் கேன்சர் இருக்கிறது, கேன்சருடைய அறிகுறி இருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த வீட்டில் தங்கம் நகை வேலை செய்தவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நகை வேலை செய்தவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இல்லை என்றால் தங்கத்தால் ஏற்பட்ட சாபம், 100 சவரம் 200 சவரம் வாங்கி திருப்பி தராமல் ஏமாத்தினது இல்லாமல் கேன்சர் வருவதற்குண்ட வாய்ப்புகள் மிக குறைவு. தங்கத்திற்கும் கேன்சருக்கும் அதீத ஒரு தொடர்பு உண்டு.
இப்போது இது இந்த 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 தாலி கயிறை மாற்றி சரடாக மாற்றும் பொழுது தான் கேன்சர் அதிகமாக வந்தது. அதுக்கு முன்னாடி மஞ்சள் மஞ்சள் ஏன்னா மஞ்சள் வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக். வாரத்தில் ஒரு வாட்டி அந்த கயிறு மஞ்சளாக இருக்க வேண்டும் என்றதால் மஞ்சளே போடுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம். மஞ்சள் கிழங்கு அதற்கு நோய் எதிர்ப்பு. நம்ம முன்னோர்கள் எவ்வளோ டெக்னிக்கலாக எவ்வளோ விஷயத்தை வச்சுருக்காங்க பாருங்க. அதுக்கும் முன்னாடி காலத்தில் தான் பனை மரத்தில் தாலி செய்து போட்டிருக்கிறார். ஏன்னா வரலாறுகள் வந்து ஒரு அற்புதமான உண்மையை சொல்லுது. யார் குடும்பம் என்ன ஏது வரலாறு அப்படிங்கறத அந்த தாலியில அந்த பனை ஓலையில எழுதி அந்த காலத்து வடிவத்துல எழுதல. நம்ம சொல்றது ரொம்ப முன்னாடி காலம். ரொம்ப முன்னாடி காலம். அவ்வளோ டீட்டெயில்ஸாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பர்ஃபெக்டாக 32 வகையான பனை மரத்தில் ஒரு தாலி மரத்தை சூஸ் பண்ணி, அந்த தாலி பனை மரம் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஓலையும் ரொம்ப லென்த்தாக இருக்கும், மட்டையும் ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஒவ்வொரு மரத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பனை மரத்தில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் நிறைய பார்த்தீங்கன்னா, இந்த தாலி மரம் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும். ஹைட்டும் நல்லா வளரும், இலையும் பெருசாக இருக்கும், அதோடைய தண்டும் பெருசாக இருக்கும். இப்படி அந்த தோப்புன்னு வச்சுக்கலாம். அந்த தாலி மர தோப்புல இந்த சுவாமி வந்து எழுந்தருளிருக்கிறார். அங்க வந்து சித்தர்கள் வழிபட்ட அதுக்கு அடையாளம் வந்து சதுர வடிவமா சுவாமியோடைய ஆவடியார் இருக்கார். இப்போ இது எதை குறிக்கிறது என்றால், இங்கேயுமே சில அதிசயங்களை கண் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். சில பேர்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா, தாலி கூட இல்லைங்க, அந்த இடமான வச்சு நான் வந்து போன வாரம் தண்டல் கட்டினேன் சொல்லுவாங்க. சில பேருக்கு சொல்லுவாங்க, சார் திடீர்னு ஃபோன் அடிப்பாங்க, சார் இது மாதிரி தாலி கண்டி வந்துருச்சுன்னுவாங்க. நிறைய பேர்லாம் ஒரு அபசகுணமாக இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நிறைய கேட்டிருக்கோம். அதாவது தாலி என்ற ஒரு விஷயம், அதை அடகு வைத்து வாழ்க்கையை ரன் பண்ணுறக்கூடிய சுச்சுவேஷன் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, திருமணமான உடனே டிவோர்ஸ் ஆனவங்க தாலியை கழட்டக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படுறவங்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதில் கணவனை பிரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு இதுதான் ஹெட் ஆஃபீஸ். திருத்தாலீஸ்வரர் தான் ஹெட் ஆஃபீஸ். இங்கே போய் இவர்கள் சரணாகதியாக இறைவனை வழிபட்டு அப்படியே விழுந்துடணும் இறைவன்கிட்ட. வேற வழியே இல்லைன்னு அப்படியே விழுந்துடணும். நீங்கள் அடிக்கடி வந்து ஒரு இறைவனை சந்திக்கும் பொழுது, இறைவன் கோவிலுக்கு போகும்போது சரணாகதி அடையணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. இது எதனால்? அதாவது இறைவனை முழுமையாக நம்பி அதோடைய பலன் அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இறைவன் இருக்கிறான் அப்படின்ற ஒரு உண்மை. மற்றவர்களுக்கெல்லாம் திறமை பாதி நேரம் பாதி அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. என்னதான் நம்ம இறைவனை வழிபட்டாலும் நமக்குன்னு ஒரு டைம் வரும்போது தான் எல்லாம் நடக்கும், அப்படி சில பேர் இருப்பாங்க. அது அவர்களுடைய அனுபவம். ஆனால் அனைத்தையும் மீறி அப்படியே சரணாகதியாக நம்மளை இறைவனுக்கு எப்போ சமர்ப்பிக்கிறோமோ அந்த ஒரு கணம், அந்த ஒரு நொடி உங்களுடைய தலையெழுத்து மாறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட தலையெழுத்தை மாற்றக்கூடியவர் தான் திருத்தாலீஸ்வரர். எஸ், கரெக்ட். அதிலும் பெண்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட முறிவுகள், பிரச்சனைகள், கணவனை இழந்தவர்கள், பல வருடங்களாக வெளிநாட்டிலே இருக்கிறார், இந்தியாவுக்கு வரமாட்டுறாரு, இல்லை நான் இந்தியாவில் இருக்கேன் அவர் வெளிநாட்டில் இருக்காரு, பிரிந்தே வாழ்கின்றோம். இந்த ஒரு விஷயத்திற்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய பேர் தான் அவர் பேர்லே தாலீஸ்வரன் பேரை வச்சிருக்காரு. அப்போது நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில் தாலி மரத்தில் பனை ஓலையில் தாலி போட்டு நீங்கள் சொன்ன அந்த குறிப்புகளை எழுதி வைத்த காலங்களை கடந்து, மஞ்சள் கலரில் தாலி போட்டு மஞ்சள் கிழங்கு கட்டின அந்த காலங்களை கடந்து இன்றைக்கி சரடு என சொல்லக்கூடிய செயினை போட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த செயினில் இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த தாலியில் இருக்கக்கூடிய மாங்கல்ய தோஷம்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, கணவன் மனைவி பிரிவு, வெளிநாட்டு வாழ்க்கை, கணவனும் மனைவியும் பிரிந்து ஒரு ஊரில் வேலை செய்வாங்க குடும்பத்துக்காக. ஆமாம், குடும்பத்துக்காக, பசங்களுக்காக. ஆனால் சேர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். கணவன் இருக்க ஊருக்கு பக்கத்துலேயே டிரான்ஸ்ஃபர் கேட்பாங்க, கிடைக்காது. மனைவி இருக்கிற ஊருக்கு பக்கத்தில் டிரான்ஸ்ஃபர் கேட்பாங்க, கிடைக்காது. ஆனால் இந்த திருத்தாலீஸ்வரர்கிட்ட எப்போ நீங்கள் சரணாகதியை உண்மையிலே இந்த இறைவன் இருக்கிறான் என்று நம்பி நீங்கள் அப்படியே விழுந்துடணும், நிச்சயமாக அந்த இறைவன் பெரிய மிராக்களை செய்து விட்டுருவார். ஏன்னா பேரே அவர் தாலீஸ்வரர்னு வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது.
எப்பவுமே வந்து பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம வந்து பெண் தெய்வங்களை கும்பிட்றத தானே வந்து வாடிக்கையாவே வச்சிருக்கோம். ஏன்னா அவளுக்கு தான் புரியும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓடலும் இருக்கு அப்படிங்கிறதுல பெண்கள் தீவிரமா இருப்பாங்க. அப்ப இங்க எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தாலீஸ்வரர் தம்பதி சமேதரா இருக்கிறார்னா அந்த அம்பாளோட பேர் என்ன? அம்பனையும் சேர்ந்து இல்ல, நீங்க வழிபடலாமா? அம்பாளை சேர்ந்து வழிபடுவது என்பது எல்லா கோயிலுமே இப்போ நம்ம திருவொற்றியூர்ல கூட ஏற்கனவே பேசியிருப்போம். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயில்ல நிறைய பேர் வேண்டிக்கிட்டு பட்டு புடவை சாத்துவாங்க. ஆனா சிவனுக்கு சாத்த மாட்டாங்க. ம், ம், ம். இப்ப திருமணம் ஆகி இருக்கக்கூடிய ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நீங்கள் வந்து ஒரு திருமண வரவேற்புக்காக ஒரு துணி எடுத்துட்டு போய் கொடுக்குறீங்கன்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் சேர்த்து தானே கொடுப்பீங்க. ஆமா. மனைவிக்கு மட்டும் கொடுக்க மாட்டீங்கல்ல. அது பிரிப்பது என்பது நம் தமிழ் கலாச்சாரத்திலே கிடையாது. ம். ஆனால் எந்த கோவில்ல யார் வந்து ஆளுமையா நம்மளுக்கு சில விஷயத்தை செய்கிறாங்கன்றத மட்டும் தான் நம்ம முக்கியமா இங்க பேசுறோம். ம். திருத்தாலீஸ்வரர் தான் அதுக்கு மெயினா இருந்து அந்த சில விஷயங்களை பண்ணி கொடுக்குறாரு. அப்போ நீங்க அவரை பார்க்குறீங்க, அதனால நான் அம்பாளை பார்க்காம வந்துடலாமா? இல்லை, அம்பாளை அவசியம் பார்க்க வேண்டும். ஆனால் உங்களுடைய பிரச்சனைக்கு முதல் முழுக்கடவுளை உங்களுடைய மனுவை ஏற்றுக்கொள்வது திருத்தாலீஸ்வரர். நீங்கள் அம்பாளை பார்க்கலாம், அபிராமி எந்தாதி படலாம், அம்பாளுக்கு முன்னாடி தியானம் பண்ணலாம், அம்பாளுக்கிட்ட நீங்கள் மனமுருகி வேண்டலாம். ஆனால் திருத்தாலீஸ்வரர் என்ற பெயர் கொண்ட அந்த சிவபெருமான் உங்களுடைய அந்த கணவன் மனைவி பிரச்சனையை இளம் வயதில் விதவை, இளம் வயதில் கணவனை பிரிதல், வேலை நிமித்தமாக இருவரும் பிரிந்து வாழுதல், திருமணம் ஆகாமல் தாலி பாக்கியம் இல்லாமல் தள்ளி போகுதல், இதற்கு அனைத்துக்குமே இந்த திருத்தாலீஸ்வரர் தான் ஹெட்டாக இருந்து அங்கே நம்மளுக்கு அருள்பாலிக்கிறார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அம்பாளை சேவிப்பது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருந்தாலும் அம்பாளை சேவிக்காமல் எந்த இடத்துலையுமே நம்ம வரக்கூடாது, தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த அளவுக்கு அற்புதமான சக்திகள் வாய்ந்த திருத்தாலீஸ்வரரை எப்படி வழிபாடு செய்யணும்? ஏன்னா ஒரு சில இடங்களுக்கு செல்லும் பொழுது நம்ம வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கணும். சிலர் நேர்த்திக்கடன் அப்படிங்கிற பேர்ல தான் வந்து வஸ்திரங்களோ இல்லை அபிஷேகங்களோ பண்றாங்க. ஆனா எனக்கு இந்த கோரிக்கை இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அதற்கான தீர்வுகள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருத்தாலீஸ்வரரை சென்று வழிபடணும்னு விருப்பப்பட்டேன்னா என்ன மாதிரி வழிபாட்டு முறைகள் இருக்கணும்? நிச்சயமா திருத்தாலீஸ்வரருக்கு நீங்கள் அனைவருமே வந்து திருத்தாலீஸ்வரரை போய் வணங்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை எடுத்துக்கொள்வது மிக மிக சிறப்புன்னு நான் சொல்லுவேன். பொதுவாகவே குரு சம்பந்தப்பட்ட சித்தர்கள் தானே நம்ம வியாழக்கிழமை சொல்லுவோம். இப்போ நம்ம போகிற விஷயமே தாலி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக தான் போகிறோம். தாலி அப்படின்னு வரும்போது அங்கே வந்து மஞ்சள்னு வந்துடும். எப்படியோ குரு கனெக்ட் ஆயிடுறாரு. அந்த தாலியை எடுத்து கொடுக்கறது ஒரு குரு, கட்டுவதற்கு நேரம் ஆகிவிட்டது கட்டு என்று வழி நடத்துவோர் ஒரு குரு. வியாழனுக்கும் தாலிக்கும் சம்பந்தம் உண்டு. அதனால் அந்த வியாழக்கிழமை நீங்கள் செல்வது மிக சிறப்பு. இரண்டாவது பட்சம் திங்கட்கிழமை. தாய் பெண் என்பவள் தாய்மை அடைகிறாள். தாய்மை அடைந்த பிறகுதான் இந்த தாலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு சலிப்பு ஏற்படுகிறது, ஒரு மன முறிவு ஏற்படுகிறது. இந்த திங்களும் வியாழனும் முதலாக நம்ம முடிந்தால் திங்கள், இல்லை என்றால் வியாழன் என்று எடுத்துக்கொண்டு நீங்கள் செல்லும் பொழுது அதோடைய பலன்கள் இரட்டிப்பாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அபிஷேகங்கள், ஆராதனைகள் என்னெல்லாம் தாராளமாக செய்யலாம். நீங்கள் இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிங்க, நீங்கள் ஒரு கோரிக்கையை வைங்க. சில பேர் இறைவன் கிட்ட நான் அந்த கோரிக்கையெல்லாம் வைக்க மாட்டேன், அது ஒரு மாதிரியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய தாத்பரியம் இருக்கிறது. நீங்கள் ஆத்மார்த்தமாக இறைவன் கிட்ட வேண்டி எனக்கு இந்த விஷயம் நடந்த உடனே அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்துறன்னு வேண்டிக்கிங்க. அந்த வஸ்திரம் சாத்தும் பொழுது சுவாமிக்கு மட்டும் அல்லாமல் அம்பாளுக்கும் சேர்த்து சாத்திட வேண்டும். அது வந்து கட்டாயமா செய்யணும், கட்டாயமா செய்யணும். ஏன்னா உங்களுடைய குறைகளை ஒரு இடத்துல சொல்றீங்க. ஏன் வந்து நம்மளுடைய கடவுள்கள் எல்லாம் கல் சிலையில செஞ்சாங்க, வேற மரத்துல செஞ்சிருக்கலாம், பளிங்குல செஞ்சிருக்கலாம், கிரானைட்ல செஞ்சிருக்கலாம், ஏன் கருங்கல்ல செஞ்சாங்க அப்படின்னா கருங்கல்லுக்கு மட்டும்தான் நெகட்டிவை இழுக்கிற தன்மை உண்டு. இறைவன் கிட்ட போய் நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க, உங்க கஷ்டத்தை சொல்றீங்க, உங்க நோயை சொல்றீங்க, உங்களுடைய பிரச்சனையை சொல்றீங்க, உங்களோட கடனை சொல்றீங்க. அப்ப இவ்வளோ நெகட்டிவ் எங்க போகுதுன்னா இறைவனுக்கு போகுது. இறைவன் அதை வந்து அப்சர்வ் பண்ணிடுறாரு. இறைவன் ஃபுல்லா அந்த நெகட்டிவை இழுத்து 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 வச்சுப்பாரு. அதற்காக தான் கோவிலில் அந்த நெகட்டிவை வெளியே அனுப்புறதுக்கு பண்றதுக்கு பேர் தான் அபிஷேகம். ஓகே. ஆனா அந்த அபிஷேக தீர்த்தத்தையோ இல்ல அபிஷேக பாலையோ நம்ம மறுபடியும் பிரசாதமா உட்கொள்ள அதை தானே குடிக்க கூடாதுன்னு சொல்லி பல வருஷம் நான் சொல்லிட்டு வரேன். ஏன்னா இறைவனுக்கு கிளென்ஸ் பண்றாங்க.
அந்த கிளென்சிங்கான ஒரு அபிஷேக தீர்த்தத்தை இழுத்து நீங்கள் தெளிக்கும் போது பல பேருடைய பிரச்சனையை சுவாமி மண்டையில் வாங்கி வச்சுருக்காரு. அதை கிளென்ஸ் பண்ணுறோம். அந்த தண்ணி வந்து கோமுகம் வழியாக வெளியே போகுது. எப்பவுமே எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் வெளியே போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஆமாம். அந்த தண்ணியை எடுத்து நம்ம தெளிச்சுக்கிறோம். இப்போ கும்பாபிஷேகம் தண்ணி என்பது வேறு. இது சுவாமி கிளென்ஸ் பண்ணுறாரு. சுவாமிக்கே கிளென்சிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில கோயிலில் பெரிய பெரிய கோயிலில் 4 கால பூஜை நடக்கும். ஆமாம். ஏன்? கூட்டம் ஜாஸ்தியாக வருது, பிரச்சனை ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. அப்போ சுவாமிக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும்ல. அப்போ அதிகமாக என்ன பண்ணணும்? அவர் கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அபிஷேகங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், அபிஷேகங்கள் நடந்து கொண்டே இருக்கும். கூட்டம் அதிகமாக வருதுன்னா பிரச்சனையை அதிகமாக கோரிக்கையை முன்ன வைக்கிறாங்க. அப்போ முன்ன அதிகமாக பிரச்சனையை வைக்கும்போது சுவாமி என்ன பண்ணிடுறாரு? பேர்டன் அதிகமாகிடுது அவருக்கு, இறைவனுக்கு. அப்போ அந்த பேர்டனை குறைக்கணும் என்பதற்காக பண்ணக்கூடியது தான் அந்த அபிஷேகம். அப்போ நீங்கள் போய் என் வீட்டுக்காரன் நானும் ஒன்றா சேரணும், அவர் துபாயில் இருக்காரு, என்னை கூப்பிடணும், எனக்கு விசா கிடைக்கல, நீங்கள் வேண்டி கதறி அடறீங்க. உங்களை சேர்த்து வச்ச பிறகு உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் அவர் மூளையில் ஏற்றுனீங்களே, நீங்கள் கிளென்ஸ் பண்ணணும். ஓ, அதை நாமளே சேர்த்து வந்து தீர்த்து வைக்கிறோம். நம்ம சேர்த்து வைத்ததை நம்ம தீர்த்து விட்டால் நமக்கு அதுலேயும் இளநீரால் தீர்ப்பது மிக விசேஷம். ஆமாம், சிவபெருமான் அப்படின்னு சொல்லும்போது அபிஷேகங்களுக்கான அந்த வஸ்துக்களும் அதிகமாக இருக்கு, ரொம்ப அதிகம். அதுலேயும் இளநீர் ரொம்ப விசேஷம். ரெண்டாவது, ஏன் இந்த அபிஷேக பாலை குடிக்கலான்னு சொல்கிறோன்னா, அபிஷேக பாலுக்கு மட்டும் ஒரு விதி விலக்கு சொல்லிடுறேன். சுவாமியை வந்து ஸ்தாபனம் பண்ணும் பொழுது, சுவாமி பிரதிஷ்டை செய்யும் பொழுது அஷ்டபந்தனம் சொல்லி மருந்து இடித்து வைப்பாங்க, கட்டு போடுவாங்க. அந்த மருந்து மேலே பட்டு பால் வெளியே வந்த பிறகு அந்த பால் மருந்தாக மாறிவிடுகிறது. அதனால பாலுக்கு மட்டும் விதிவிலக்கு. ரெண்டாவது, பால் என்பது எடுத்த உடனே பண்ண மாட்டாங்க. ஆமாம், கடைசியாக தான். முதல்ல தண்ணி, எண்ணெய், கதம்பு பொடி இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வந்து பால் பண்ணும்பொழுது சுவாமி ஃபுல்லாக கிளென்ஸ் ஆயிடுறார். அதுக்கப்புறம் அந்த பால் அந்த அஷ்டபந்தனத்து மேலே பட்டு அந்த பாலை நாம் பருகும் பொழுது அந்த அஷ்டபந்தனத்து மேலே பட்டு வருவதால் அது அருமருந்தாக ஆகி உன்னுடைய உடலை அது சுத்தம் செய்து விடுகிறது. இதுதான் உண்மையை கூட. ஆனால் அந்த பாலை கூட நம்ம எங்கே பிடிக்கணும்னா பாதத்துக்கு கீழே தான் பிடிக்கணும். அப்போ தான் அந்த அஷ்டபந்தனத்து மேலே பட்டு அது வந்துருக்கும். கீழே வரும். மேலேயே பிடிச்சிருவாங்க. அது தவறு. அப்போ பாலுக்கு ஒரு விதிவிலக்கு உண்டு. அதுக்கு காரணம் அஷ்டபந்தனம் மருந்து மேலே அதை பட்டு வரதுனால அபிஷேக மற்ற எந்த பொருளையும் நாம் அருமருந்தாக உண்ணுவது மிகப்பெரிய தவறுன்னு நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வரேன். காரணம், சுவாமிக்கு ஏன் அபிஷேகம் செய்கிறார்கள், எதற்கு செய்கிறார்? ஆனால் சிவனுடைய திருநீர் தானே பிரசாதமே. இப்போ இங்கேயுமே நீங்கள் சொல்லக்கூடிய திருத்தாலீஸ்வரர் கோவில்லையுமே சிவனுக்கு விபூதி அபிஷேகம் வந்து பண்ணுறாங்க. அந்த திருநீரை பிரசாதமாக கொடுக்குறாங்க இல்லையா? திருநீரை நம்ம வச்சுப்போம், சந்தனம் பண்ணுவாங்க, சந்தனத்தை வச்சுப்போம். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சுவாமிக்கு முதல்ல தண்ணி ஊற்றுவாங்க. அந்த தண்ணி வடக்கு கோமுகம் வழியாக வெளியே போகும். ஒருத்தர் கோவிலை சுற்றி வருவார், அந்த தண்ணியை பிடிச்சி தெளிச்சுப்பார். அந்த தண்ணி தெளிக்கக்கூடாது. ஏன்னா சுவாமி முதல்ல அப்போ தான் அவருடைய ஓடனை குறைக்கிறதுக்காக பண்ணுறார். இது முழுக்க சுவாமிக்கு எத்தனை பேர் அவங்க குறைய சொல்லி அழுதுட்டு போயிருப்பாங்க. ஆமாம், அவர்களுடைய குறையை சொல்லி அழுது போனதுனால சுவாமி அனைத்து பேருடைய நெகட்டிவ் ஈர்த்ததுனால அவரை ரிலாக்ஸ் பண்ணாதான் அடுத்த பிரச்சனையே அவரால் கேட்க முடியும். அதனால தான் கோவில்களில் அபிஷேகங்கள், ஆராதனைகள் நீங்கள் எந்த கோவிலில் போய் வேண்டுதல் வைத்தாலும் அதுக்கு நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணாதான் அது பரிபூர்ண பூர்த்தி அடையும். ஏன்னா உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் ஆட் பண்ணி ஒன்று வச்சுருக்கீங்க. அது நடந்த பிறகு நீங்கள் எவ்வளோ தூரம் அவருக்கு அந்த நெகட்டிவை கொடுத்தீங்களோ அதை என்ன பண்ணணும்? அபிஷேகத்தின் மூலிமா கிளென்ஸ் பண்ணிடணும்னு சொல்கிறேன். அபிஷேகம் என்பது ஒரு கிளென்சிங். அப்போ கோமுகம் வழியாக வர அந்த பால் இல்லை இளநீர் அதெல்லாமும் தெளிக்கக்கூடாது. அது அனைத்துமே கீழே போவதற்காக தான். அதுதான் கோமுகம் வழியாகவே வருது. எதற்காக கோமுகம் வழியாக வைத்து அங்கே ஒரு தொட்டியை கட்டி அங்கேருந்து ஒரு பைப் லைனை கொடுத்து வெளியே கொண்டு போய் வைத்தார்கள். எல்லாமே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முன்னோர்கள் எதற்காக வைத்திருக்கிறார்கள், என்ன பண்ணாங்க? முன்னோர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அபிஷேகத்தில் இந்தந்த பொருள்லாம் இருந்துச்சானா இருக்காது. முக்கால்வாசி பொருள் கிடையாது. இன்னைக்கு ஆடான பொருள் தான் நிறைய. அன்னைக்கு அபிஷேகத்தை அப்போ என்ன, வெறும் மஞ்சள் பொடி தான். மஞ்சள், திருநீர் இருந்துரும். திருநீர், மஞ்சள் தான் மெயின். மஞ்சளை கரைச்சி ஊற்றுவாங்க, துடைப்பாங்க, ஒரு துணியை சாத்தி ஒரு பொட்டு ஒரு இலை வைப்பாங்க. அவ்வளோதான். நீங்கள் எந்த கோவிலில் போய் வேண்டிக் கொண்டாலும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அழுகுறீங்க, கஷ்டப்படுறீங்கன்னா உங்களுடைய நெகட்டிவை சுவாமி இழுத்துக்கொள்கிறார். பிறகு நீங்கள் ஒரு நாள் போய் அபிஷேகம் செய்துவிட்டு அவரை சாந்திப்படுத்த வேண்டும்.
சாந்தப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. ரொம்ப நம் அற்புதமா தலையாய கடமை இது. தலையாய கடமை. இந்த இந்த அபிஷேகம் என்பதே என்ன, எதுக்காக பண்றோன்ற விஷயமே நிறைய பேருக்கு தெரியும். தெரியல. ஆனா அது அற்புதமான ஒரு விளக்கமாவே நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் நானு. ஏன்னா நெறைய பேர் வந்து அபிஷேகங்கள், ஆராதனைகள் அத வந்து பார்த்திருப்பீங்க. அதற்கான பொருள் என்ன? நம்ம வந்து கோவிலுக்கு சென்றால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் அற்புதமான விளக்கங்களா சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய திருத்தாலேஸ்வரருடைய வரலாறு என்ன? அங்கு பெண்கள் குறிப்பா சென்றா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம நேயர்களோட பகிர்ந்திருக்கீங்க. நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி. நன்றி மேடம்.